மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஆக்சுவலா இது படமே இல்ல, இது ஒரு கேம். உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. வெயிட் வெயிட், என்ன கேம்ல இருக்க டெக்னாலஜிஸ பத்தி பேச போறியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ நோ. பொதுவாவே இந்த அறிவு சம்பந்தமான விஷயங்களுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த கேம்ல இருக்க கதையை பத்தி. ஆமா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாண்டுருப்போம். நடுவில் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஏன்டா இந்த மாதிரி சீன்ஸை காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கேம் போடுங்கடா விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்ச காலங்கள்லாம் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம படங்கள் பாக்குற மாதிரியே இந்த மாதிரி கேம்ஸ்லயும் ஏகப்பட்ட சூப்பரான கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்டா அமிகோ, வழக்கமா படத்துல இருக்க கதையை பத்தி தானே பேசுவேன், இந்த கேம்ல இருக்க கதையை பத்தி எல்லாம் பேசுற, படங்கள் அளவுக்கா நல்லா இருந்துற போது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. படங்கள் அளவுக்கு இல்ல, ஒரு சில கேம்ஸ்ல எல்லாம் படங்களை விட நல்ல கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி கேம்ஸையும் நம்ம சேனல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி, ஓகே, மீதி எல்லாத்தையுமே கடைசியில சொல்றேன். இந்த கதையுடைய ஒன்லைன் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே எல் டொராடோ தெரியும்ல, தொலைஞ்சு போன தங்கத்தால செய்யப்பட்ட நகரம். அந்த நகரத்தை தேடி 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர் கிளம்புறாரு. அவர் எந்த நேரத்துல கிளம்புனாருன்னு தெரியல, போனவர் ஒரேடியா காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் இப்ப அவரோட வம்சாவளியில வந்த நம்ம ஹீரோ அந்த தங்க நகரத்தை தேடி கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, ஹீரோக்கு அங்க வந்த பிரச்சனை எல்லாம் என்ன, ஹீரோவுடைய தாத்தாக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு, கடைசியா நம்ம ஹீரோ அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது எல்லாத்தையுமே 2007ல ரிலீஸ் ஆன அன்சார்ட்டட்ங்கிற இந்த கேமுடைய கதையில தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே கடை வேற திறந்திருக்கும். ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை ரொம்ப நாளைக்கு நம்ம சேனல்ல வீடியோ வரலன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிருப்பாங்க. அப்புறம் நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்ல. அதனால தான் இந்த 3த்துல ஏதாவது ஒன்லையாவது ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். வேணா வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றது வாட்ஸ்அப் தான். இல்ல நீங்க வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல கடலோட ஆழத்துல இருந்து ஒரு பழங்கால சவப்பெட்டிய கப்பலுக்கு மேல இருந்து 2 பேர் வெளியே எடுக்கிறாங்க. அதுல இவர் தான் இந்த கதையுடைய ஹீரோ நேத்தன் ட்ரேக். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, ஹிஸ்டரியில இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சவரு. என்ன, அதை கவர்மெண்ட்காகவும் மற்றவங்களுக்காகவும் யூஸ் பண்ணாம தனக்காக யூஸ் பண்ணி பாப்பல. பக்கத்துல கேமரா வச்சுட்டு நிக்கிற இந்த பொண்ணோட பேரு எலினா. இவங்க தான் இந்த கதையுடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, இவங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க. இந்த பழங்கால பொருட்கள் இதை பத்திலாம் அவங்களோட சேனல்ல ஒரு ஷோ பண்றதுக்காக எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல இவங்க யாருடைய சவப்பெட்டி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர் இருந்தாரு. அவரோட பேரு பிரான்சிஸ் ட்ரேக். அந்த பிரான்சிஸ் ட்ரேக்கோட சவப்பெட்டியை தான் இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோட பேரும் ட்ரேக்ல முடியுது, அந்த எக்ஸ்ப்ளோரரோட பேரும் ட்ரேக்ல முடியுது. எஸ், அந்த 400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரரோட வம்சாவளியில வந்தவர் தான் நம்ம ஹீரோ. அந்த பிரான்சிஸ் ட்ரேக் யாரு என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப ஹீரோ அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணலாம்னு பார்க்கும்போது, உன் தாத்தாவோட சவப்பெட்டி இப்படி ஓபன் பண்றியே, ஆவியா வந்து உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, நீ சொல்றது ஒரு வகையில் சரிதான், ஆனா இது அவரோட சவப்பெட்டியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள அந்த பிரான்சிஸ் ட்ரேக்கோட பாடியே இல்ல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கு. இதை தாண்டா இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது, ஏய் அந்த டைரியை காட்டு, கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, ஏய் என்ன, இது என் தாத்தாவோட பர்சனல் டைரி, இதெல்லாம் யாருக்கும் தர முடியாது, அந்த சவப்பெட்டி தானே தேடி வந்த, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க மறந்துட்டீங்களா, நீங்க கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன், குட்ரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, ஆஹா பிரச்சனை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாக்கி டாக்கி எடுத்து, டே சல்லி, சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போ, பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோயின் அந்த சைடு பார்த்தா ஏதோ கப்பல்லாம் இவங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபுல் பைரட்ஸ். ஐயோ, இந்த காலத்துலயும் பைரட்ஸ்லாம் இருப்பானுங்க, டே நேத்து சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. போலீஸ்க்கு கால் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள தான் பிடிப்பாங்க, ஏன்னா நம்மளே பர்மிட் இல்லாம தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, அட பாவி, கூட்டிட்டு வந்து கொலை பண்ண பாக்குறியடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது, அட பரவாயில்ல விடு பாத்துக்கலாம், உனக்கு சுட தெரியும் தானே, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில ஒரு கன்னை கொடுக்குறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பைரட்ஸ் கிட்ட போராடிட்டு இருக்கும்போது, ஹீரோ பேசின சல்லியோ ஃபிளைட் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த பைரட்ஸ் எல்லாருமே சுட்டு நம்ம பசங்க இருக்க கப்பலை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேமராவையும் அந்த பிரான்சிஸோட டைரியையும் எடுத்து கப்பல்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபிளைட் பக்கத்துல போகும்போது, உள்ளுக்குள்ள இருந்து கதவு திறக்கிறாரு இல்லையா, இவர் தான் சல்லி. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, பார்ட்னரு, மென்டார், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். இவரை நம்ம சல்லினே கூப்பிட்டுப்போம். இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் சல்லி அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இப்போ ஒரு போர்ட்ல கப்பலுக்குள்ள நம்ம ஹீரோ அவர் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே சல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி என் தாத்தா ஒரு பெரிய ஸ்பானிஷ் கப்பலை கைப்பற்றி இருக்காரு.
அங்க இருந்த தங்கம், அவங்களோட மேப்ஸ், அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என் தாத்தா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அரசாங்கத்துல இருந்தவங்க என் தாத்தா கிட்டயும் சரி, அவங்க கூட வேலை பார்த்தவங்க கிட்டயும் சரி, அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க. ஆனா என் தாத்தாக்கு ஆர்வம் தாங்க முடியாம அவரோட டைரிய சவப்பெட்டிக்குள்ள வச்சுட்டு என் தாத்தா அதை தேடி கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஏற்கனவே கதை லேக் அடிக்கிற மாதிரி இருக்குடா, இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, கமான் ஸ்ட்ரைட்டா கிளைமாக்ஸுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சல்லி சொல்லும்போது, ஓ போர் அடிக்குதா, சரி ஓகே இந்தா இதான்ப்பா என் தாத்தா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த தாத்தாவோட டைரியை காமிச்சா உள்ளுக்குள்ள எல் டொராடோ எங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இது அதுவாடா அப்படின்ற மாதிரி சல்லி கேட்கும் போது, ஆமா தொலைஞ்சு போன தங்க நகரத்தை தான் என் தாத்தா தேடி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, சூப்பர் இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம கண்டிப்பா கோடீஸ்வரங்க தான்டா அப்படின்ற மாதிரி சல்லி சொல்லும்போது, ரொம்ப அவசரப்படாத, இங்க ஒரு பிரச்சனையும் இருக்கு, அந்த டைரியில இருக்க லாஸ்ட் பேஜை மட்டும் காணா, அது என்ன ஏதெல்லாம் தெரியல, ஆனா இந்த எல் டொராடோ இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுல, போய் பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, தம்பி இருங்க அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, வெளியில இருக்க அவளை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சல்லி சொல்லும்போது, கப்பலுக்கு வெளியே பார்த்தா ஹீரோயின் போன் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட டீம் கிட்ட, சீக்கிரம் இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நான் உடனே அது என்னன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட சேனல் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா நம்ம பசங்க 2 பேரும் கப்பல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க, அடா பாவீங்களா நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயையும் சல்லியும் திட்டிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சல்லியும் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த தாராவோட டைரியில போட்டிருக்க இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கோயிலுக்கு போறதுக்கான வழி இருக்கு. இப்ப அந்த வழியா இவங்க உள்ள போகும்போது தங்க நகரமா இருக்குன்னு பார்த்தா ஏதோ இடிச்சு போன பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கு, ஒரு பழங்கால கோவில் போல இருக்கு. அது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு, என்னப்பா இது ஒரு பொட்டு தங்கம் இல்ல அப்படின்ற மாதிரி சல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இது உனக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு ஹெல்மெட் எடுத்து காட்டுறாரு. அந்த காலத்துல ஸ்பானிஷ் சோல்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ற ஹெல்மெட் தான் அது. அப்போ உங்க தாத்தா பிடிச்ச ஸ்பானிஷ்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த தங்கம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்களா, அட்லீஸ்ட் உள்ள போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோவும் சல்லியும் அந்த தாத்தாவுடைய டைரியை யூஸ் பண்ணி அங்க இருக்க சின்ன சின்ன ட்ராப்ஸ் ஹின்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய சிலை இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. அங்கேயும் ஒரு பொட்டு தங்கம் இல்ல, ஆனா கீழே உள்ள தூள்லாம் பார்த்தா லைட்டா தங்கம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய தங்க சிலை இருந்திருக்கும் போல இருக்கு. இதை ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சல்லி அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்து ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மனுஷங்க எல்லாருமே ஒரு பெரிய சிலையை வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை கேட்ட உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, எல் டொராடோன்னு என்ன அர்த்தம், அது சிட்டி ஆஃப் கோல்டு இல்ல, தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலை. இந்த ஸ்டேஜுடைய சைஸை வச்சு பார்த்தா இந்த தங்கம் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மில்லியனர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்ற எல்லா விஷயமே தான் அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு. எல்லாருமே அந்த சிலையை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கும்பிடுறவங்க எல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரியே இல்லையே, சரி எதுக்கு நமக்கு, ஆமா அந்த தங்க சிலையை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சல்லி கேட்கும்போது, அட ஏன்பா கவலைப்படுற, அதுக்கு தான் அந்த ஸ்பானிஷ்காரங்களே எவிடன்ஸை கொடுத்துட்டு போயிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கீழே கை காட்டும் போது அந்த இடத்துல அந்த சிலையை இழுத்துட்டு போனதுக்கான ட்ராக் இருக்கு. இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க 2 பேரும் போனா ஒரு 30-40 வருஷம் பழைய ஜெர்மனி கப்பல் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ 400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்பானிஷ்காரங்களும் என் தாத்தாவும் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு ஜெர்மனி கப்பல் நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த நாசின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஹிட்லரு, அவங்களுடைய ஒரு கப்பல் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ, ஜெர்மன்ஸும் இந்த புதையலை தேடி வந்திருக்காங்க போல இருக்கு, வா உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நம்ம சல்லிக்கு பயமா இருக்கு, 7 கழுத வயசாகுது, இதுக்கெல்லாமடா பயப்படுவ, சரி ஓகே இந்த என் தாத்தாவோட டைரியை புடி, நனைஞ்சிட போது, நான் மட்டும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த கப்பலுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள அந்த ஜெர்மன் கப்பல்ல இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இப்ப பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஸ்பெயின் தங்க காயின்ஸ் இருக்கு. என்னடா அது, ஜெர்மன்காரங்க கிட்ட ஸ்பெயின் தங்க காயினா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ வேற ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த கப்பலுடைய கேப்டனோட பாடியும் இருக்கு. அவங்க செத்து போயிருக்கிறது நேச்சுரலா செத்த மாதிரி இல்ல, யாரோ அடிச்சு கொன்ன மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்டனோட பாக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு மேப், சாதா மேப் இல்ல, நம்ம தாத்தாவோட டைரியில லாஸ்ட் பேஜ் மட்டும் இல்லாம இருந்துச்சு, அந்த பேப்பர் தான் அது. அட்ரா சக்க சல்லி, அந்த தங்க சிலை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்டா, அந்த மேப் என் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு சல்லி கிட்ட இருந்து ரிப்ளையே காணா. டே சல்லி என்னடா ஆச்சு, சரி அப்படியே இரு நான் வெளியே வரேன். நம்ம ஹீரோ அந்த கப்பல்ல இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா டக்குனு கால்ல தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருவாரா. என்னன்னு பார்த்தா மிசைல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, வெடிக்கல, இந்த கேப்ல இங்க இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கப்பல்ல இருந்து நீந்தி வெளியே வந்தா அங்க வேற யாரோ 2 பேர் நம்ம சல்லியை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிட்டு இருக்காங்க. யார் சார் நீங்க, எதுக்காக
எதுக்காக சல்லியை பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நான் ஒரு சாதாரண பிசினஸ் மேன் தான், மற்றவங்களுக்கு காசு கடன் கொடுப்பேன், வட்டியோட சேர்த்து தரலன்னா அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம சல்லி ஏகப்பட்ட பணம் கடன் வாங்கியிருக்காரு போல இருக்கு. ஸோ கடன் கொடுத்தவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சல்லி தான் இங்க இருக்க விஷயத்தையும் சொன்னா. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சியோ அதெல்லாம் அப்படியே என் கையில கொடு ராஜா, இல்லாட்டி உங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ சல்லியை முறைச்சிக்கிட்டே கண்டுபிடிச்ச மேப்பா அந்த வில்லன் கிட்ட கொடுக்குறாரு. அவனை நம்ம வில்லனே கூப்பிட்டுப்போம். இப்போ வில்லன் கிட்ட அதை கொடுத்ததுக்கு அப்புறம், உங்க 2 பேர்னால எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில கன் எடுப்பானா. சார் சார் சுற்றாதீங்க சார், நீங்க கேட்ட மேப்பை தான் நான் கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சைடு வில்லன் கிட்ட சல்லி பேசலான்னு வராரு. ஆனா அந்த வில்லன் டென்ஷன் ஆகி நம்ம சல்லியை சுற்றுவானா. இப்போ அவன் ஹீரோவை சுடலான்னு பார்க்கும்போது, அங்க கப்பலுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு மிசைல் ஆக்டிவேட் பண்ணார் இல்லையா, அது அந்த டைம்ல வெடிச்சிருது. இதனால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அந்த மேப்பை புடிங்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளெல்லாம் ஓடி தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி யாரோ ஒருத்தன் கை வைக்கிறாங்க. யாராது அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பி பார்த்தா, வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறாங்க. ஏன்டா என்னை விட்டுட்டு போனீங்க, நீயும் அந்த சல்லியும் உருப்பிடவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சல்லி இருந்தா தானே உருப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ அதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகும்போது, நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா ஜீப் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பலான்னு பார்க்கும்போது, நான் மட்டும் அந்த ஐலாண்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னா ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா டேய், ஏற்கனவே என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டீங்க, மறுபடியும் என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா, சா வச்சிருவேன், நானும் உன் கூட வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஃபிளைட்ல அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சைடு கேமரால ஹீரோயின் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு செகண்ட் ஃபிளைட்டே ஆடுது. என்னடா அது சவுண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, என்னன்னு பார்த்தா அந்த ஐலாண்ட்ல இருந்து யாரோ மிசைலை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஃபிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே விழுக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா சொல்ற, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, வேற வழி இல்ல, பின்னாடி 2 பேராஷூட் இருக்கும், அதுல ஒன்னு எடுத்துட்டு நீ குதிச்சிரு, நான் பின்னாடியே வரேன், சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நம்பி வந்ததுக்கு நடுக்காட்டுல குதிக்க சொல்றியடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோயின் பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு ஃபிளைட்ல இருந்து அவங்களோட கேமராவை எடுத்துட்டு கீழே குதிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் பேராஷூட் எடுத்துட்டு அங்க இருந்து கீழே குதிக்கிறாரு. பேராஷூட்டை ஓபன் பண்ணா அதுலயும் ஓட்ட, நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஃபுல் பிளாங்க். கட் பண்ணா நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. தலைவனோட பேராஷூட் மரத்துல சிக்கிக்கிச்சு, அதனால தொங்கியே தப்பிச்சிட்டாரு. இப்ப அந்த காட்டுக்குள்ள போகும்போது இப்ப ஸ்ட்ரைட்டா அவரோட ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த மேப் இன்னும் ஃபிளைட்ல தான் இருக்கும். இப்ப உள்ள போய் பார்க்கும்போது அந்த மேப்புக்கு எதுவும் ஆகல. அதை எடுத்து ஹீரோ பாக்கெட் குள்ள வச்சுட்டு எட்டி பார்த்தா அந்த சைடு ஹீரோயினோட பேராஷூட் தொங்கிட்டு இருக்கு. ஐயோ அவளுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப வேகமா பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்க ஹீரோயினை காணா. ஆக்சுவலா அந்த இடமே ஒரு மாதிரி இடிஞ்சு போன பழங்கால பில்டிங்ஸா இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ இன்னும் உள்ள போறாரு. என்னடா அது பழங்கால பில்டிங்ல மைக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து எட்டி பார்க்கும்போது கீழே நிறைய ஆளுங்க வேற நின்னுட்டு இருக்காங்க பாதுகாப்புக்கு. யார் இவனுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல இந்த மைக்ல அங்க மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, எங்க கோட் வேர்டு சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கோட் வேர்டு வேற கேக்குறானுங்களே, சிவாஜி வாயில ஜிலேபி சார் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்றாங்க. பரவாயில்லையே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கதவை திறந்துட்டு எல்லாரும் வருவாங்களா. நம்ம ஹீரோ வந்திருக்கதை கண்டுபிடிச்சிட்டானுங்க, சுடுங்கடா அவனை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தெருக்கு ஓடிடுறாரு. இப்ப அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒரு பில்டிங் குள்ள போய் பார்க்கும்போது அங்க செவத்துல யாரோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. மெயின் பிளாக் குள்ள தான் அந்த விஷயம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போறேன், பை பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. பிரான்சிஸ் ட்ரேக்னா யாரு, நம்ம ஹீரோவோட தாத்தா. செத்து போன மாதிரி நடிச்சிட்டு என் தாத்தா இங்க தான் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ வெளியே போய் எட்டி பார்த்தா அந்த மெயின் பிளாக் இருக்கு. பக்கத்துல நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன பிக்னிக் வந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை கொல்ல பாக்குறாங்க. இவளை நம்ம தான் காப்பாற்றணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கன் எடுத்து அவங்க கூட சண்டை போடும்போது அவனுங்க கன்னால ஒரே அடி, நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே மயங்கிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஆள் ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்காப்ல. இப்ப அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில ஒரே ஒரு விண்டோ இருக்கும். அங்க இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாராது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். வீரவசனம் எல்லாம் பேசின இப்ப ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் பேச மாட்டேன், உன்னை காப்பாத்துறேங்கிற பேர்ல நான் மாட்டிக்கினேன், காப்பாத்துமான்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகே ரைட் எனக்காக வேற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் வராரு. இவர் தான் அங்க இருக்க ஆட்களோட ஹெட். இவனோட பேரு ராஜா. இப்ப ராஜா வந்து ஹீரோ கிட்ட பேசும்போது ஆக்சுவலா ஹீரோக்கும் ராஜாக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கையில வச்சிருந்த மேப்பும் அந்த ராஜாவோட கையில தான் இருக்கு. நான் தேடி வந்த அதே விஷயத்தை தான் உன் தாத்தாவும் தேடி வந்திருக்காரு போல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லும்போது, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சாகுறது எவ்வளவோ மேலு, இப்ப என்னை கொன்று அப்படின்ட்டு ஹீரோ நக்கலா சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜா டென்ஷன் ஆயிடுறான். என் ஆளுங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஐலாண்டே சபிக்கப்பட்டிருக்கு, எனக்கு தயவு
தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ராஜா கேட்கும்போது, சாபமா என்னடா ஏதோ சின்ன குழந்தை மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்படிலாம் சொன்னா நீ சரிப்பட்டு வரமாட்டேன், எனக்கு வேற வழி இல்லப்பா, அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கால, அவ இந்த ஐலாண்ட்ல தானே சுத்திட்டு இருக்கா, அவளை முன்னாடி பண்ற டார்ச்சர்ல நீயே எனக்கு ஹெல்ப் பண்ணுவ பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவளெல்லாம் உன்னால பிடிக்க முடியுமாடா, அவகிட்ட சிக்கிறாத, பயங்கரமானவ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஒரு பொண்ணால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லும்போது, ஹீரோ இருந்த செல்லுடைய செவரே மொத்தமா உடையுது, நம்ம ஹீரோயின் தான் ஜீப்பை வச்சு அந்த செவுத்தையே உடைச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்னு பார்த்தல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு ராஜாவோட கையில இருந்த மேப்பை புடிங்கிட்டு அங்க இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல தப்பிச்சு போறாங்க. அந்த ராஜா சும்மா விடல, பின்னாடியே அவங்களோட ஆளுங்களோட கார்ல விரட்டி போய் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினும் புடிச்சிடுறான். பின்னாடி ஒரு நொறுங்கி போன பாலம் தான் இருக்கு, வேற எங்கேயும் போக முடியாது. சோ ஹீரோவும் ஹீரோயினும் லாக் ஆகி கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது, நான் அப்ப ஏன் சொன்னேன், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி ராஜா கேட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோ டக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டு வண்டியை பின்னாடி எடுத்துட்டு வரான். பின்னாடி பிரிட்ஜ் இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்தும் போது, அது தெரியும், அதனால தானே வண்டியை விட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் பதிலுக்கு கத்த, கீழே பார்த்தா ஃபுல் தண்ணி, ஸ்ட்ரைட்டா ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போய் தப்பிச்சிடுறாங்க. இப்ப நீந்து வேற ஒரு இடிஞ்சு போன இடத்துல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல ஹீரோயின் அவங்க கேமரால அவங்க ரெக்கார்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே காமிச்சு, இங்க பாத்தியா, இதுதான் இந்த ஐலாண்டுடைய போர்ட் பில்டிங், இந்த ஐலாண்டுக்குள்ள எந்த ஒரு பொருள் வரணும்னாலும் சரி இந்த இடத்துக்கு கப்பல் வந்து நிக்கும். ஆனா அந்த பில்டிங்க்கு முன்னாடி பாரு, எல்லா கப்பலுமே இடிஞ்சு போய் கிடக்கு. சோ எந்த ஒரு பழங்கால கப்பலும் இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போல, எல்லாமே இதே இடத்துல தான் இருக்கு. கண்டிப்பா நீ சொன்ன அந்த தங்க சிலை இங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, அந்த பில்டிங்கோட எதிரில பார்த்தா ஒரு புது போட் நின்னுட்டு இருக்கு. இந்த போட்டை எடுத்துட்டா போதும், நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், வா கிளம்புவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, பயமா எனக்கா, ஆமா இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, பயம்தான். என் தாத்தாக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணுமா இல்ல என் உயிரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என் உயிர் தான் முக்கியம், ஏன்டா அப்படி பயந்து சாகுற, வாடா போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சரி வேற வழி இல்ல, இவனை இப்படிலாம் கூப்பிட்டா சரிப்பட்டு வரமாட்டான், எப்படி இருந்தாலும் அந்த கப்பல் நமக்கு வேணும்னா அந்த பில்டிங் வழியா தான் நம்ம போயாகணும், அப்படி போற வழியில அதை தேடி பார்த்துட்டு போவோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங் குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு 400 வருஷம் பழைய ரெக்கார்ட் புக்கை ஹீரோ கையில எடுக்கிறாரு. அந்த ஐலாண்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் எந்தெந்த கப்பல்ல வந்துச்சு அந்த எல்லா ரெக்கார்டுமே அந்த புக்ல இருக்கு. இப்ப ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அந்த தங்க சிலையை பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த தங்க சிலை இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போல, சோ கண்டிப்பா அது இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கணும். அந்த சிலையுடைய டீடைல்ஸும் அந்த டைரியில இருக்கு. அது எல்லாத்தையுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட காமிச்சு படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அதை படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோட செயின்ல இருக்க ரிங்கை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன அதுன்னு கேட்கும்போது, எங்க இதுல என்ன போட்டிருக்குன்னு படி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவுடைய தாத்தா அந்த பெரிய எக்ஸ்ப்ளோரர் இருந்தார்ல, அவர் விட்டுட்டு போன ரிங் தான் அது. அதுல போட்டிருக்க டேட்டை பார்த்தா நம்ம ஹீரோவுடைய தாத்தா செத்துட்டதா சொன்னதை அடுத்த நாள் அந்த ரிங்கை தயாரிச்சிருக்காங்க. நம்ம தாத்தாவுடைய சவப்பெட்டி எங்க இருக்குங்கிற டீடைல்ஸ் தான் அதுல இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு, ஓகே உங்க தாத்தா தான் இந்த க்ளூ எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்ப வெளியே போய் பார்த்தா கீழே அந்த கப்பல் இருக்கு. பக்கத்துலயே அவனோட ஆளுங்களும் நின்னுட்டு இருக்காங்க. நீ இங்கே சேஃபா இரு, நான் போய் அந்த கப்பலை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன், ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ கீழே போகும்போது அங்க பார்த்தா பக்கத்துல ஹீரோயினும் வந்துடுறாங்க. சொல்றது தவிர எல்லாமே செய்வியா, எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் காட்டுற விஷயத்தை நீ பார்த்தே ஆகணும், சொல்றது கேளு, இந்த இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்க கூட இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கான். அவன் கூட பக்கத்திலேயே சல்லியும் நின்னுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்கா நின்னுட்டு இருக்கும் போது, ஒருவேளை சல்லியும் வில்லனுடைய ஆள் தானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, சல்லியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் கேவலமானவன் தான், ஆனா முதுகுல குத்துற ஆள் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பின்னாடி இருக்க அந்த ராஜாவோட ஆளுங்க அந்த கப்பல் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வில்லன் கிட்ட இருந்து நம்ம இப்ப சல்லியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ராஜாவோட ஆளை யாரோ கொடூரமா கொன்னு வச்சிருக்காங்க. என்ன இந்த கால் தடத்தை பார்த்தா மனுஷங்க மாதிரியே இல்ல, இந்த ஐலாண்ட்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப இவங்க ரெண்டு பேரும் இன்னும் உள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஐலாண்ட்ல இருக்க பில்டிங் எல்லாமே பார்த்தா இடிஞ்சிருக்கு. ஆனா இது ஒன்னும் நார்மலா இடியல, யாரோ பாம்பை வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் வழியா இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஹீரோயின் நின்னுட்டு இருந்த இடம் திடீர்னு இடிஞ்சு கீழே விழுந்துருது. ஹீரோயினோட ஒத்த கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. இன்னொரு கையில ஹீரோயினோட கேமரா இருக்கு. நீ கீழே விழுக போற, அந்த இன்னொரு கையை கொடு, கேமரா போனா போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேற வழி இல்ல. சோ ஹீரோயினும் கேமராவை கீழே போட்டுறாங்க. ரெக்கார்ட் பண்ண மொத்தமும் வீணா போச்சு, என் சேனல்காரங்க கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் உயிரோட வெளியே
வெளியே போவோமானே தெரியல, வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்க உள்ள லைப்ரரிக்குள்ள போய் பாக்குறாங்க. இப்ப உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல சல்லி நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வில்லன் கூட சேர்ந்துட்டு எனக்கே ஆப்பிடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தேவா என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி சல்லி கேட்க, என்ன தளபதி படத்துல வர்ற சூர்யா நினைப்பா, பதில சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்டா லூசு பயலே, என்ன அவன் சுட்டதுக்கு அப்புறம் நான் செத்துட்டதான் நினைச்சு நீ அங்கிருந்து போனா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சல்லி கேட்கிறான். அப்புறம் எப்படி சார் உயிரோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்கு நான் ஒருத்தருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சல்லி பாக்கெட்ல இருந்து ஒரு டைரி எடுத்து காட்டுறான். என்னன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ அவருடைய தாத்தாவோட டைரியை சல்லி கிட்ட கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த டைரியில புல்லட் பட்டு புல்லட் ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால தான் சல்லி உயிரோட தப்பிச்சிருக்கான். இதெல்லாத்தையும் காட்டும்போது, அடங்கப்பா இதெல்லாம் படங்கள்ல தான் நடக்கும்னு நினைச்சேன், பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, அதுக்கப்புறம் அந்த வில்லன் நான் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான், நான் இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த தங்க சிலையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவனை எப்படியே ஏமாத்தி வச்சிருக்கேன், நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைரியில ஒரு சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் இருக்க பில்டிங்கை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சல்லி சொல்லும் போது, சரி ஓகே அந்த வில்லன் எங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, என்னை இங்க அடைச்சு வச்சுட்டு அவனோட ஆளுங்க கூட அந்த சிலையை தேடி அவன் கிளம்பிட்டான்பா, சரி வாங்க இப்ப நம்ம அவனுக்கு முன்னாடி அந்த சிலையை கண்டுபிடிச்சாகணும். இது ஒரு பழங்கால ஸ்பானிஷ் பில்டிங், கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது மறைமுக வழி வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கண்டிப்பா என் தாத்தா அவரோட டைரியில எழுதியிருப்பாரு, நம்மளால அந்த சிலையை கண்டுபிடிக்க முடியும், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் சல்லி 3 பேரும் அந்த டைரியை யூஸ் பண்ணி அந்த வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வெளியே இருங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் வாக்கி டாக்கில சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தனியா போறேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உள்ள வாங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ மட்டும் உள்ள போலான்னு பார்க்கும்போது, அந்த சமயத்துல ஹீரோயின் ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கெல்லாம் பயத்துக்கே பயம் காட்டுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு செவுத்துல முட்டிக்கிறாரு. அடச்சை மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ மட்டும் தனியா உள்ள போறாரு. இப்ப உள்ள போய் பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் நைஸா போயிட்டு ஒட்டு கேட்டா அந்த இடத்துல வில்லன் ராஜா கூட பேசிக்கிட்டு இருக்கான். ராஜாவும் வில்லனோட ஆள் தான் போல இருக்கு. ஆனா ராஜா அங்க வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஐலாண்டே சபிக்கப்பட்டிருக்கு, என்னோட ஆளுங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா உண்மைதான், நானே சொல்லணும்னு இருந்தேன், எல்லாரையும் கூட்டு வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்ல, அப்ப எனக்கு தர்றதா சொன்ன காசு உங்களை நம்பி தானே என்னோட ஆளுங்களும் நானும் இங்க இருந்தோம் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லும்போது, அந்த தங்க சிலையை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஐலாண்டை நீ சேஃபா பாத்துக்கணும்னு சொன்னேன். இத்தனைக்கும் ஹீரோ ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரையும் உன்னால சமாளிக்க முடியல, நீ எல்லாம் என்னடா அடியாலே, காசு தான் உனக்கு ஒரு கேடு அப்படின்ற மாதிரி வில்லன் ராஜாவை திட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். இப்ப அதுக்கப்புறம் அவனோட அடியாள் கிட்ட பேசும்போது, கவலைப்படாதீங்க கண்டிப்பா நமக்கு அந்த சிலை கிடைச்சிடும், அது இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப ஹீரோயின் நடக்க அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சிம்பிள் போட்டிருக்க பில்டிங்கை நம்ம ஹீரோ பாத்துறாரு. டே சல்லி, நான் வந்த வழியில நீங்க வர வேணாம், வெளியே இருந்து ஈஸியா அந்த பில்டிங் குள்ள போயிடலாம், நீங்களும் அந்த வழியாவே வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, கட் பண்ணா இப்ப இவங்க 3 பேருமே அந்த பில்டிங் குள்ள தான் இருக்காங்க. திரும்ப நம்ம தாத்தாவோட டைரியில இருக்க க்ளூ எல்லாத்தையுமே கிராக் பண்ணி அந்த பில்டிங்ல இருக்க கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள போனதுக்கு அப்புறம் சல்லி வரலான்னு பாக்குறாரு. ஆனா திடீர்னு ஏதோ அதிர்ற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா டக்குன்னு அந்த கதவு க்ளோஸ் ஆயிடுது. சல்லி வெளியே மாட்டிக்கிறாரு. டே சல்லி, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ வாக்கி டாக்கில கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் ஆகல, ஆனா கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த சைட்ல இருந்து சல்லி கேட்கும்போது, நானும் ஹீரோயினும் உள்வழியா போறோம், கண்டிப்பா வெளியே போறதுக்கு வேற ஒரு வழி வச்சிருப்பாங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு நீ உள்ள வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப உள்ள போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது அந்த இடமே பழமையா பெருசா இருக்கு. அதை இவங்க 2 பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அங்க ஒரு செத்து போன பாடி இருக்கு. அதோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அதான் நம்ம ஹீரோவோட தாத்தா, ஆனா பக்கத்துல எந்த ஒரு தங்க சிலையும் இல்ல, என் தாத்தா அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கல, அதை தேடி வந்து எதையுமே கண்டுபிடிக்காம செத்து போயிருக்காரு. அடச்ச, நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும், வா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம ஹீரோ டென்ஷனா அவரோட கழுத்துல செயின் போட்டுப்பாரு இல்லையா, அதை கழட்டி அவரோட பாடி பக்கத்திலேயே தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது வேற வழியே இல்ல. மேல பார்த்தா ஒரே ஒரு ஏணி மாதிரி இருக்கு, அதுவே ரொம்ப ஹைட்டா இருக்கு, அதெல்லாம் குதிச்சு பிடிக்க முடியாது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை தோல் மேல தூக்கி அந்த ஏணியை பிடிக்க வச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் மட்டும் மேல போகும்போது, நீ மேல போயிட்டு ஒரு கயிறு எடுத்து கீழே போடு, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினும் தனியா மேல ஏறி போறாங்க. இப்ப ஹீரோ கீழே வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பின்னாடி ஒரு சவுண்ட், நம்ம ராஜா அவனோட ஒரு ஆள் கூட உள்ள வந்துட்டான், அந்த தங்கத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அவன் ஹீரோவை பார்த்துட்டு கண்ணை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ராஜா வந்த வழியும் க்ளோஸ் ஆயிடுது. திடீர்னு ஏதோ ஒரு வினோதமான சவுண்ட், என்ன சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்
இருக்கும்போது அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒரு வினோதமான ஒரு விஷயம் வெளியே வருது. பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இல்ல, அது ஜாம்பியா என்னன்னே தெரியல, ரொம்ப கொடூரமா இருக்கு. அது வந்து இவங்களை கொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ, ராஜா, அவனோட ஆளு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கன்னால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொல்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இவங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும் போது அந்த ராஜாவுடைய ஆளை கொன்னு அண்டர் கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போயிடுது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ராஜாவும் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ராஜாவையும் அது பிடிச்சிருது. ஹீரோ இப்ப ராஜாவை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ராஜாவை இழுத்துட்டு அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுது. இப்ப ஹீரோ மட்டும் தான் லாஸ்ட். ஹீரோ அது விடல. ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்டது மேல வரும்போது ஹீரோ மட்டும் தனியால நின்னு சுட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் மேல இருந்து கயிறை போடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கயிறை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ மேல ஏறி வரும்போது அங்க பார்த்தா அந்த மிருகம் செவுருலாம் நல்லா ஏறுது. அது ஏறி பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஓட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. டக்குன்னு அந்த டோரை மூடின உடனே அந்த ஜாம்பிஸால உள்ள வர முடியல. இப்ப திரும்பி பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஹைடெக்கா இருக்கு. அந்த இடம் பாக்குறதுக்கு ஒன்னும் 450 வருஷம் பழசு மாதிரிலாம் தெரியல, ஒரு 50-60 வருஷம் பழசு மாதிரி தான் இருக்கு. என்ன இடம் இதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ அங்க இருந்து எட்டி பார்க்கும் போது கீழே ஒரு பெரிய ஜெர்மன் கப்பல் இருக்கு. ஓகே, ஜெர்மனியை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்த கட்டி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்டுபிடிக்க அங்க டேபிள்ல போய் பார்த்தா அந்த தங்க சிலையோட போட்டோ இருக்கு. அப்ப அந்த தங்க சிலை இருக்கிறது உண்மைதான். என் தாத்தா அதை கண்டுபிடிச்சிருக்காரா, கண்டிப்பா அது இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இந்த மேப்ல போட்டிருக்கிறது படி பார்த்தா அந்த சிலை இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கு, நம்ம கீழே போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி ஒரு லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட் வேலை செய்யல, ஏன்னா பவரே இல்ல. இப்ப ஹீரோயின் அந்த இடத்தோட மொத்த மேப்பையும் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க அந்த விண்டோவை உடைக்கிறாங்க. அந்த பைப்பை பிடிச்சிட்டு நீ கீழே போனா ஜெனரேட்டர் ரூம் இருக்கும், அங்க போயிட்டு பவர் ஆன் பண்ணி விடு, அப்பதான் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம 2 பேராலையும் இங்க இருந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதா, நாள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நேரம் இல்லடா, என்னால அந்த பைப் வழியா குதிக்க முடியாது, நீ போய் பவர் ஆன் பண்ணு, நான் இங்க உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு குதிக்கலான்னு போறாரு. நேட் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பாடுறா என்ன மேடம்க்கு திடீர்னு எல்லாம் அக்கறெல்லாம் வருது, சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஜம்ப் பண்ணி அந்த பைப்பை பிடிச்சிட்டு கீழே போறாரு. இப்ப கீழே ஜெனரேட்டர் ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. ஜெர்மன்ஸ் எல்லாருமே அந்த தங்க சிலையை பார்த்திருக்காங்க. கூடவே அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு ஜெர்மனை கட்டி போட்டிருக்காரு. அவர் அஃபெக்ட் ஆகி அந்த ஜாம்பியா மாறி இருக்காரு. அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க டேபிள்ல ஒரு பழைய லெட்டர் இருக்கு. அதை எடுத்து இப்ப ஹீரோ படிக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல தான் எல்லா விஷயமே புரிய வருது. அந்த லெட்டரை எழுதி இருக்கிறது நம்ம ஹீரோவோட தாத்தா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் என்னோட முடிவுல இருக்கேன், ஸ்பானிஷ்காரங்க அந்த தங்க சிலையை யூஸ் பண்ணி அதோட சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க, எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டாங்க, என் ஆளுங்க எல்லாருமே செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், இந்த சிலை மட்டும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போச்சுன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிடும், அதனால இந்த மொத்த ஐலாண்டையும் பாம்பு வச்சு நான் வெடிக்க வச்சுட்டேன், யாராலையும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது, கடவுளே என் பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் எனக்கு சரியான தண்டனை, இப்படிக்கு பிரான்சிஸ் டிரேக் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா அந்த ஸ்பானிஷ்காரங்களை ஃபாலோ பண்ணி அந்த தங்க சிலையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஸ்பானிஷ்காரங்க அந்த தங்க சிலையை யூஸ் பண்றேங்கிற பேர்ல அந்த சிலையோட சாபத்தினால ஜாம்பியா மாறி இருந்திருக்காங்க. அவங்க நம்ம தாத்தாவுடைய ஆளுங்க எல்லாரையுமே கொன்னதுக்கு அப்புறம் நம்ம தாத்தா நினைச்சிருந்தா அங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஐலாண்டை விட்டு இந்த சிலை வெளியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகமே அழிஞ்சிடும். சோ உலகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம தாத்தா தான் இந்த மொத்த ஐலாண்டையும் பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, யாரோ இந்த மொத்த ஐலாண்டையும் பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாருல்ல, வெடிக்க வச்சதே நம்ம தாத்தா தான். ஏன்னா யாரும் இந்த சிலையை இங்க இருந்து கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மன்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த ஐலாண்டை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த தங்க சிலையை இங்க இருந்து கொண்டு போலான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்பானிஷ்காரங்களுக்கு நடந்த அதே விஷயம் தான் ஜெர்மன்ஸ்க்கும் நடந்திருக்கு. இப்ப ஹீரோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பவர் ஆன் பண்ணிட்டு இப்ப மேல வந்து பாக்குறாரு. அங்க ஆப்போசிட் ரூம்ல நம்ம ஹீரோயின் இருந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல வில்லனும் அவனோட ஆளுங்களும் ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ டென்ஷனா நின்னுட்டு இருக்கும் போது உன்னாலதான் அந்த தங்க சிலையே எங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன தடுக்கலாம்லாம் ட்ரை பண்ணாத, அப்புறம் ஆளு குள்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லன் ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட ஆளுங்க கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ அங்கேயே நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்தை சுத்தி அந்த ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது யாரு, அவனுங்க எல்லாருமே ஸ்பானிஷ்காரங்க தான், ஜாம்பியா மாறி இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் இப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை பிடிச்சி சாப்பிடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில இருக்க கன்னை வச்சு போராடிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே போய் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல வாக்கி டாக்கில இருந்து சல்லியோட கனெக்ஷன் கிடைக்குது. எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி பேசிட்டு பக்கத்துல உள்ள ஒரு பில்டிங் குள்ள போனா அங்கதான் சல்லி நிக்கிறாரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் என்னடா அது ஜாம்பிங்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையடா அப்படின்ற மாதிரி சல்லி சொல்ல, நீ
பாப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை போய் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கவலைப்படாத அந்த சிலைக்கு போறதுக்கான ஷார்ட் கட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள டேபிள தள்ளும் போது அடியில பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய வழி இருக்கு. சூப்பரா சல்லி வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் சல்லியும் அண்டர் கிரவுண்ட் வழியா உள்ள போறாங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியா அந்த தங்க சிலை இருக்க இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அங்க தங்க சிலை மட்டும் இல்ல, சுத்தி தங்க காயின்ஸ் தங்க பொருட்கள்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதே இடத்துல தான் வில்லனும் அவனோட ஆளுங்க கூட ஹீரோயினை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் சல்லியும் கன் எடுத்து வில்லனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடில இருந்து வில்லனோட ஆளுங்க ஹீரோவையும் சல்லியும் பிடிச்சிடுறாங்க. நான் கூட உங்களை ரொம்ப டேலண்டடான ஆட்கள்னு நினைச்சேன், இவ்வளவு ஈஸியா மாட்டுறீங்க, நீங்க 2 பேரும் இல்லனா இந்த தங்க சிலை எனக்கு கிடைச்சிருக்காது ரோய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சமயத்துல வில்லனோட அடியாள், சார் உங்களுக்கு விஷயமே புரியல, உண்மையான பொக்கிஷம் அந்த தங்க சிலை இல்ல, அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், நீங்க போய் உடனே அதை தொடர்ந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு வில்லன் ஆர்வமா அந்த தங்க சிலையை தொடர்ந்து பாக்குறான். உள்ள பார்த்தா ஒரு சபிக்கப்பட்ட பணம் இருக்கு. இந்த சைடு அடியாளு, இப்ப நடக்கிற விஷயத்த மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வில்லனுக்குள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல வில்லனும் அஃபெக்ட் ஆகி ஜாம்பியா மாறிடுறான். இப்ப அவன் வந்து இவங்க எல்லாரையும் கொல்லலான்னு பார்க்கும்போது அந்த அடியாள் கன் எடுத்து நெத்திலேயே ஒரு சுடு. இந்த தங்கத்தோட வேல்யூ தெரியுமா, இதை எடுக்கிறதுக்காக கேவலம் உன்கிட்டலாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பசங்களா அந்த சிலையை ஹெலிகாப்டரோட கனெக்ட் பண்ணுங்கடா, இங்க இருந்து கிளம்புவோம். இப்ப அந்த அடியாள் ஹீரோயினை இழுத்துட்டு ஹெலிகாப்டர் மேல ஏறுறதுக்காக போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவும் சல்லியும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது ஏன்னா கன் பாயிண்ட்ல நிக்கிறாங்க, எதுவும் பண்ண முடியாது. அந்த சமயத்துல சுத்தி பார்த்தா ஜாம்பிஸ் அவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா இதுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த 400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்பானிஷ் மக்கள் தான் இவங்க, சபிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க, அந்த சிலை மட்டும் இங்க இருந்து வெளியே போச்சுன்னா மொத்த உலகத்துக்கும் இதே தான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் இங்க இருந்து இவங்களை சமாளிச்சுக்கிறேன், நீ போய் அந்த அடியாளை தடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இப்ப கன் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க பார்த்தா சிலையை ஹெலிகாப்டர்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹெலிகாப்டர்னால அந்த சிலை அங்க இருந்து மேல போகும்போது நம்ம ஹீரோ குதிச்சு அந்த சிலையை பிடிச்சிக்கிறாரு. அந்த சிலையை பிடிச்சிட்டு ஹீரோ தொங்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல அந்த அடியாள் ஹீரோயினையும் அந்த சிலையை எடுத்துட்டு அவனோட கப்பலுக்கு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்தவன் நம்ம ஹீரோ அந்த சிலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு ஹீரோவை சுடலான்னு பார்க்கும்போது பக்கத்துல இருக்க ஹீரோயின் மூஞ்சி மேலே ஒண்ணு வைக்கிறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து கீழே விழுகும் போது மேல ஹெலிகாப்டர் தெரியாம சுட்டுறான். அது பார்த்தா ஹெலிகாப்டர் ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட் மேலேயே பட்டு பைலட் அந்த இடத்துலயே காலி. ஹெலிகாப்டர் சரியா பறக்க மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க அடியாள் எப்படியோ ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ணி கப்பல் கிட்ட கொண்டு போயிடுறான். ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த கப்பல்ல விழுந்துட்டாரு. இப்ப அந்த ஹெலிகாப்டர் அந்த இடத்துல கிராஷ் ஆகி கப்பல் மேலேயே விழுந்துருது. சிலையும் கப்பல் மேலதான் இருக்கு. ஹீரோ என்னாச்சுன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது ஹெலிகாப்டருக்குள்ள ஹீரோயின் மயங்கி இருக்காங்க. ஆனா அடியாள் தெளிவா தான் இருக்கான். அவன் கையில கன் எடுத்துட்டு வெளியே வந்து, டேய் அந்த நேத்தன் ரே கப்பலுக்கு மேலதான் இருக்கான், அவனை சுட்டு கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கையில கன் எடுத்துட்டு அங்க உள்ள எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கு, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்ப ஹீரோ அங்க உள்ள எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் கடைசியா அந்த அடியாள் கிட்ட வந்து அவனையும் அடிச்சு போட்டு கீழே தள்ளிடுறாரு. அங்க அந்த ஹெலிகாப்டர் எட்ஜில நிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே விழுக போகுது. இப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஹீரோயினை தூக்கும் போது நல்ல வேலை ஹீரோயின் எதுவும் ஆகல, மயங்கி தான் இருந்திருக்காங்க, உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி பாறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அடியாள் எந்திரிச்சிட்டான். கையில கன்னோட ஹீரோவை பாயிண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ அந்த அடியாளோட காலை பார்த்தா அவனோட காலை அந்த ஹெலிகாப்டரோட ரோப்பு சுத்தி இருக்கு. சூப்பர், இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பின்னால இருக்க ஹெலிகாப்டர் ஹீரோ தள்ளி விட்டுருவாராம். அந்த ஹெலிகாப்டர் கூடயே சேர்ந்து அந்த அடியாலும் ஸ்ட்ரைட்டா கீழே கடல் கடியில போயிடுறான். அந்த தங்க சிலையும் கடல் கடியிலேயே போயிடுது. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் கப்பல் மேல நின்னுட்டு இருக்காங்க. ஒரு வழியா உலகத்தை காப்பாத்திட்டோம். ஆனா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பொக்கிஷத்தை பார்த்துட்டு வெறும் கையோட இங்க இருந்து போறதை நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பொக்கிஷமான்னு தெரியல, ஆனா வெறும் கையோட போக மாட்டோம், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி கையில இருந்து ஒரு செயின் எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட செயின், அந்த தாத்தாவோட ரிங் இருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோ கூட அவரோட தாத்தாவோட பாடி பக்கத்திலே போட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு அந்த செயினை போட்டு விட 2 பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம சல்லி அந்த இடத்துக்கு வேற ஒரு கப்பல் எடுத்துட்டு வந்துட்டாரு. உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல வந்து கப்பல்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருக்க பெட்ஷீட்டை எடுத்து காமிச்சா ஃபுல்லா கோல்டு. அங்க அந்த சிலைக்கு பக்கத்துலயே ஏகப்பட்ட கோல்டு காயின்ஸும் பொருட்களும் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சல்லி கப்பல்ல போட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு. வெறும் கையோட போக வேண்டாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கப்பல்ல ஏறிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ, ரொம்ப சாரி உன் கேமரா உடஞ்சு போச்சு இல்ல, நீ ரெக்கார்ட் பண்ண மொத்தமும் காலியோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்த புதையல் வேட்டைக்கு போகும்போது பாத்துக்கலாம்
பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்ப இவங்க 3 பேரும் அவங்களோட அடுத்த அட்வென்ச்சருக்கு போறாங்கங்கிற இந்த இடத்துலயே இந்த கேமோட கதையும் முடியுது. என்ன கேமோட கதை பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா இந்த கேம் கதை சொல்லலான ஐடியா வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு புது கேம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, நாஸ்டால்ஜியான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல ஏகப்பட்ட கேம் சொல்லலாம்னு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் புதுசா வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேமை கொண்டு வந்தேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேம் மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பாட்டு தான். இந்த அன்சார்ட்டட்ல மொத்தமா 5 கேம் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் அடுத்து 4 கேம் கிட்ட இருக்கு. அதே நம்ம சேனல்ல இப்பயே வேணா நிறைய வேற ஜான்ரால படம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல விளையாண்ட கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா GTA San Andreas. அப்ப நான் 4th படிச்சிட்டு இருந்தேன். அது 18+ கேம்னு எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறமா YCT, அதுக்கப்புறமா பிளே ஸ்டேஷன்ல. ஆக்சுவலா என்கிட்ட பிளே ஸ்டேஷன் கிடையாது. நான் சின்ன வயசுல எங்க ஊர் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது பக்கத்துல ஒரு கேம் சென்டர் இருக்கும், அங்க போயிட்டு 10 ரூபாய்க்கு காசு கொடுத்து PS2ல God of War 2 விளையாடுவேன். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் அன்சார்ட்டடே விளையாண்டேன். பழைய கேம்ஸ் போடலான்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் GTA San Andreas தான் போடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா எனக்கு அந்த கேமோட கதையும் அவ்வளவு பிடிக்கும், சூப்பரா இருக்குங்க. படமா எடுத்தா கூட அவ்வளவு சூப்பரா எடுக்கலாம் ட்விஸ்டோட. இருந்தாலும் ஏன் அந்த கேமை போடலான்னு பாத்தீங்கன்னா அதை அப்புறமா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச ட்ரெஷர் அண்ட் ஜான்ரால இருக்க ஏதாவது ஒரு கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை கொண்டு வந்தேன். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.